திரித்துவம் என்பது அன்பின் சமூகம். திரித்துவம் என்பது மூவொரு கடவுள் ஒருவராக செயல்படுவது, ஒருவர் மூவராக செயல்படுவது. பல்வேறு குழப்பமான சூழ்நிலையிலே இந்த காரியங்கள் நமக்கு தென்பட்டாலும் நம்முடைய ஆவிக்குரிய தலைவர்கள் வேதாகமத்தின் அடிப்படையிலே பல்வேறு காரியங்களை நமக்கு விளக்கி இருக்கிறார்கள், தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இயேசு இந்த பூமியிலே 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தார். கிறிஸ்தவம் 3 அடிப்படையிலே இருக்கிறது. 1, இயேசுவின் பரிசுத்த பிறப்பு. 2, இயேசுவின் மரணம். 3, இயேசுவின் உயிர்த்தெழுதல். இவைகளை நாம் பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு இந்த பூமிக்கு வரும்போது அநேக சத்தியங்களை தன்னுடைய சீஷர்களுக்கு, அங்கே வாழ்ந்த மக்களுக்கு அறிவித்து, கடைசியாக அவர் உயிரோடு எழும்பும்போது இந்த சீஷர்களுக்கும் இனி பின்பற்ற போகிற சத்தியத்தை எப்படி வழிநடத்த போக வேண்டும் என்ற அப்போஸ்தலர்களுக்கும் அவர் சொன்னது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள். திரித்துவத்தை இயேசு இந்த பூமியிலே அழகாக சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆனால் இன்றைக்கு நிறைய கள்ள போதனையாளர்கள் இந்த திரித்துவத்துக்குள்ளே பல பிரிவினைகளை உண்டாக்கி பல்வேறு காரியங்களை போதித்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு இப்படி சொல்லி சென்றார். அவருடைய சீஷர் யோவான் எப்படி சொல்லுகிறார்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். பரலோகத்திலே சாட்சியிடுவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. அதுக்கப்புறம் இவ் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆமா, யாராவது தனித்தனியா பிரசங்கம் பண்ணாங்கன்னா கேட்டுறாதீங்க. நிறைய வித்தியாசமான தலைப்புகளில் மக்களுக்கு ஏற்ற விதத்தில் பிரசங்கம் பண்ணா கேட்டுறாதீங்க. 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இதற்கு அடிப்படையாக பழைய ஏற்பாட்டில் நாம் சிந்திக்கும்படியாக ஒரு ஆவிக்குரிய தலைவனை நமக்கு முன் கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஆபிரகாம் என்கிற ஒரு ஆவிக்குரிய தலைவனை நம் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. வேதாகமத்தில் 3 என்கிற வார்த்தை நிறைய இடங்கள் இருக்கிறது. 3 அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நிறைய, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஒரு மனுஷனுக்குள்ள என்னென்ன இருக்குது? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஏசாமி எத்தனை நாள் இருந்தார் மரித்து? 3ஆம் நாள் உயிரோடு. யோனா எத்தனை நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தார்? ஆமாம், இயேசு கிட்ட 3 நாள் பசியும் பட்டினியுமா சத்தியத்தை கேட்கறதுக்கு போனாங்க. இப்படி பல்வேறு 3 இருக்கிறது. ஒவ்வொரு 3க்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த ஆபிரகாம் என்கிற ஆவிக்குரிய தலைவனை 3 புருஷர்கள் வந்து சந்திக்கிறார்கள். சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த 3 புருஷர்களும் ஒருவர் பிதாவாக இருக்கலாம், ஒருவர் இயேசுவாக இருக்கலாம், ஒருவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் 2 பேர் தூதர்கள், ஒருவர் பிதாவாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்? சாதாரண ஆளா? புதிய ஏற்பாடு எழுதும் போது முதல் வார்த்தையை ஆபிரகாம்ங்கிற பேர்ல தான் ஆரம்பிக்குது. ஆபிரகாம் சாதாரண ஆள் இல்ல. அவரை சந்திக்கிறதுக்கு 3 பேர் வர்றாங்க. இந்த ஆபிரகாம் யார் என்றால், தான் போகிற இடம் என்னதென்று தெரியாம போனான். யார் வார்த்தையை கேள்விப்பட்டு? ஆண்டவருடைய வார்த்தையை கேள்விப்பட்டு. அவர் ரொம்ப விசுவாசமான ஆவிக்குரிய தலைவன். இயேசு சொல்றாரு, சகேயு மனம் திரும்பின உடனே அவன் தான் பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்ச உடனே இயேசு சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். மத்தேயு 8:11 போட்டிருக்கு, பலர் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வருவார்கள், அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களோடு பரலோகத்தில் பந்தியில் இருப்பார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பரலோகத்தில் யார் இருப்பா? ஆபிரகாம் இருப்பார் என்பதை யார் சொல்லியிருக்கிறார்? இயேசு சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த ஆபிரகாம் சாதாரண ஆள் இல்ல.
18 வருஷமா ஒரு அம்மா நிமிர முடியாம இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு சுகம் கொடுத்த, ஏன்பா சுகம் கொடுத்தன்னு இயேசுட்ட கேட்கும்போது இயேசு சொல்றாரு, ஆபிரகாமின் குமாரத்திய 18 வருஷமா பிசாசு பிடிச்சு வச்சிருக்குதே, அதுக்கு சுகம் கொடுக்க கூடாதா? அப்ப இந்த ஆபிரகாம் கொஞ்சம் விசேஷமானவர் தான். எங்க பார்த்தாலும் இஸ்ரவேல் மக்களை சந்திக்கும் போதெல்லாம் கடவுள் சொல்றாரு, உங்கள் முற்பிதாவான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவரின் தேவன் நான் அப்படி என்று சொல்லுகிறார். அப்ப சாதாரண மனுஷன் யார் இல்ல? ஆபிரகாம் இல்ல. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன், சாதாரண மனுஷன் ஆபிரகாம் கிடையாது. பரலோகத்தில் நமக்கு முன்னாடி வெயிட் பண்றார். அல்லேலூயா. சரி, இந்த மனிதனை 3 பேர் சந்திக்க வருகிறார்கள். இவருடைய உபசரிப்பு எப்படி இருக்கு பாருங்களேன். நம்முடைய ஆவிக்குரிய தலைவன் நமக்கு முன்னாடி பரலோகத்தில் வெயிட் பண்றாரு. அவருடைய உபசரிப்பு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேர் வருவதற்கு முன்பாகவே ஓடி குனிந்து அவர்களை வரவேற்கிறார். தமிழ்நாட்டு மக்களுடைய மரபு உபசரிப்புல நம்ம ஃபேமஸ். எல்லா நாட்டு மக்களும் தமிழ்நாட்டை குறித்து நல்லா உபசரிப்பாங்க. ஆனால் அந்த உபசரிப்பு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது? மாறிக்கொண்டே வருகிறது. யாராவது விருந்தாடி வந்தாங்கன்னா நம்ம அப்படி உபசரிக்கிறோம். பிள்ளைங்களை விட்டுட்டு வந்துட்டீங்களா, யாவப்படுத்துறாங்களா, வீட்டுக்கு போங்க, பிள்ளைங்க வெயிட் பண்ணுவாங்க, ஏன் மனைவி வரலையா? உபசரிப்பு இன்னைக்கு குறைஞ்சு கொண்டே இருக்கிறது. எங்க பார்வையில்லாத மக்கள் நிறைய காரியங்களிலே காயப்படுகிறார்கள். எங்களுடைய பார்வையற்ற சகோதரர் ஆலயத்துக்குள்ளே வரும்போது அங்க காவலர் நிப்பாட்டிடுறார். கண்ணு தெரியாதவர்கள் நீங்க ஆலயத்துக்குள்ள போகக்கூடாதுப்பா. எங்க மிஷனரி சொல்றாரு, ஐயா நான் யாசகம் பண்ண வரல, ஆலயத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்தேன், நான் காணிக்கை போட வந்தேன் ஐயா, என்னை அனுப்பாதீர்கள். இல்லை, நீங்களாம் போகக்கூடாது. என்னுடைய மிஷனரி மார்கள் நீங்க கேட்டீங்கன்னா பல்வேறு திருச்சபைக்கு போறாங்க. நிறைய இடங்கள்ல பார்வையற்றோர் ஒதுக்கப்படுகிறார்கள். ஆனா உங்க திருச்சபையில் எங்களை அழகா அழைத்து அழகா பாடல் பாட, வேதம் வாசிக்க நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய முதல் பிஷப், சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய முதல் பிஷப் நெஸ்லி நியூபிகின் அவர் இப்படியாக சொல்லுகிறார், ஊனமுற்றோரை உள்ளடக்காத திருச்சபை அது ஊனமுள்ள திருச்சபை. ஊனமுற்றோரை உள்ளடக்கிற திருச்சபை தான் நல்ல ஆரோக்கியமாய் இருக்கிற திருச்சபை. சரி, இந்த ஆபிரகாம் உபசரிப்பு வித்தியாசமா இருக்குது. அவன் பாருங்க, அவங்கள அன்போடு கூட்டா அழைச்சு, கூடாரத்தில் தங்கிறதுக்கு இடம் இல்லை, ஐயா மரத்தடியில நில்லுங்க, கொஞ்சம் தண்ணி கொண்டு வர்றேன். நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தாங்கன்னா உடனே என்ன செய்யறோம்? தண்ணி கொடுக்குறோம். அதுதான் மரபு. நம்முடைய ஆவிக்குரிய தலைவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நமக்கு முன்னாடி பரலோகத்தில் வெயிட் பண்ணுகிற ஆபிரகாம் கற்றுக் கொடுக்கிறார். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கிறார். அவருடைய உபசரிப்பு பாருங்க. ரெண்டாவது, வேகமா ஓடி போய் என்ன செய்யறாரு? தன்னுடைய மனைவிட்ட போயிட்டு 3 படி மாவு எடுத்து கொடுக்குறார். எடுத்து என்ன செய்யணுமா? அப்பம் சுடணுமா. இதை படிக்கும் போது நான் சிந்திச்சு பார்த்தேன், அது என்ன 3 படி மாவு? வந்திருக்கிறது 3 பேர் தானே. ஒரு படிக்கு 1.5 கிலோ மாவு வரும். அப்ப 3 படிக்கு எத்தனை கிலோ மாவு வரும்? 4.5 கிலோவா சாப்பிட போறாங்க இந்த 3 பேரும். இதை விட இன்னொரு ஆச்சரியம், மாட்டு தொழுவத்துக்கு போயிட்டு இளம் கன்றை தேடி கொண்டு வந்து வைக்கிறார். அந்த இளம் கன்று கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ இருக்கும். அப்போ இது போகாதுன்னு சொல்லிட்டு பாலும் வெண்ணையும் கொண்டு வந்து அந்த 3 நபர்களுக்கு முன்னாடி வைக்கிறார். இதுல என்ன வெளிப்படுதுன்னா, நம்முடைய ஆபிரகாம் தலைவனுடைய உதாரத்துவம் வெளிப்படுகிறது. முதலாவது, நம்முடைய ஆவிக்குரிய தலைவர் ஆபிரகாமுடைய உபசரிப்பு நமக்கு தெரிகிறது. அவர் நன்றா உபசரிக்கிறார், வந்தவங்களை குனிஞ்சு வரவேற்கிறார். இரண்டாவது, அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறார். மூன்றாவது, உணவு கொடுக்கிறார். இது உபசரிப்பு, உதாரத்துவம். சாப்பிட்றது அளவுக்கு மீறி சாப்பாடு. விருந்தாடி வந்தது 3 பேர், நல்லா சாப்பிட்றது யாரு? ஆபிரகாம் வீட்டில் இருந்த எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாப்பாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. உணவு சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். ஒருவருக்கு நீங்க உணவு கொடுத்து பாருங்க. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அப்படி உபசரிச்சுட்டு சிலர் என்ன பண்ணாங்களாம், தேவதூதர்களை கூட உபசரிச்சிருப்பாங்களாம்.
இவர் உபசரிப்புல என்ன பெரிய ஆசீர்வாதம்னா, அந்த தேவதூதர்கள் சொல்றாங்க, அடுத்து உனக்கு என்ன பிறக்க போகுது? குழந்தை பிறக்க போதியா? 99 வயசுல கேட்கிறாரு. அடுத்து உனக்கு குழந்தை பிறக்க போகுது, சாப்பாடு கொடுத்ததுக்கா? ஆமாங்க. யாக்கோப்பு எப்படி ஆசீர்வாதம் வாங்கினா தெரியுமா? அப்பா கிட்ட எப்படி வாங்கினா? சாப்பாட்டை கொடுத்து தான் வாங்கினா. சும்மா இல்லை. சாப்பாடு சாதாரண விஷயம் இல்லை. உங்க வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்கன்னா ஒரு நாள் கடைக்கு கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க. சுகர் இருந்தால் ரொம்ப வாங்கி கொடுத்துட போறீங்க. நல்ல உணவு கொடுங்க, அவங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. யாக்கோப்பு பெற்றுக்கொண்டான். எலியா என்கிற ஒரு தேவ மனுஷன் சாரிபாத் விதவை வீட்டுக்கு போறான். அங்க போனோன்னா அந்த அம்மா ஒரு கைப்பிடி மாவு தான் வச்சிருக்கான். அந்த ஒரு கைப்பிடி மாவுல 2 பேர் சாப்பிடணும். நானும் என் மயனும் சாப்பிட்டுட்டு நாங்க சாக போறோம்யா அப்படின்னு எலியா கிட்ட சொல்லும்போது எலியா என்ன சொன்னாரு? முதல்ல போய் அதுல சின்ன வடையை செஞ்சு எனக்கு என்ன செஞ்சிரு, கொண்டு வா. பாருங்க, பஞ்சம் ஏற்பட்ட காலம், கொடிதான சூழ்நிலையில அவங்க வீட்டில் என்ன இல்லை, வறுமையே கிடையாது. தோண்ட தோண்ட மாவு வந்துகிட்டே இருக்குது. உணவுல ஆசீர்வாதத்தை நம்முடைய ஆவிக்குரிய தலைவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நம்ம அநேகரை உபசரிக்க மறக்கிறோம். காலம் பிஸி ஆயிடுச்சு. அன்பு ஒன்று ஒன்றாக தணிந்து கொண்டு இருக்கிறது. ஒருத்தர் மேல ஒருத்தர் உள்ள அன்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. மனிதாபித்தனம் இல்ல, ஒருத்தரை நேசிக்க இல்ல. கடைசியினுடைய கட்டளையே உன்னை போல பிறனையும் நேசி. நேசிக்கிற அன்பு, நேசிக்கிற காரியம் குறைந்து கொண்டே வருகிறது. நம்முடைய ஆவிக்குரிய தலைவர் உபசரித்தார், உதாரத்துவமாய் கொடுத்தார். மூன்றாவது அவர் உரையாடினார். இந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் அவர் சோதோம் குமாரோ பட்டணத்தை அழிக்க போகிறார். அப்படி அழிக்கும் போது இந்த ஆபிரகாம் கெஞ்சுறான், ஐயா 50 நீதிமான் இருந்தா அழிச்சிட மாட்டீங்களா? கண்டிப்பா அழிக்க மாட்டேன்பா. ஒரு 5 குறைக்கிறார். ஆண்டவரே 5 குறைந்தா அழிக்க மாட்டேன்பா. 45 இருந்தா அழிக்க மாட்டேன்பா. இப்படி பார்த்துட்டு கடைசியில 10 குறைக்கிறார். ஆண்டவரே 30 நீதிமான் இருந்தா, ஆண்டவரே 20 நீதிமான் இருந்தா. பாரம் நிறைந்த ஆவிக்குரிய தலைவன், பாரம் நிறைந்த பாரம் உபசரிச்சிருக்கலாம், உதாரத்துவமா கொடுக்கலாம். பாரம் வேண்டும். அழிந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில நமக்கு ஒரு பாரம் வேண்டும். உரையாடுகிறார். இன்றைக்கு நம்முடைய உரையாடல் எப்படி இருக்குது? ஆண்டவரோட எவ்வளவு நேரம் பேசுறோம்? இன்னைக்கு ஆண்டவரோட எவ்வளவு நேரம் பேசுறோம்? செல்போன்ல நம்முடைய நண்பர்களோட எவ்வளவு நேரம் பேசுறோம்? உலக மனிதர்களோட நம்ம எவ்வளவு நேரம் பேசுறோம்? எனக்கு தெரியும் ஒரு தம்பி, அவன் பேர் குமார். கார் ஆக்சிடென்ட்ல அவன் 2 கண்ணும் போயிடுச்சு. ஒரு ஹாஸ்டல்ல அவனை சேர்த்து அவன் அந்த ஹாஸ்டல்ல படித்து கொண்டு இருக்கிறான். நான் அவனை சந்திக்கும் போது அவன் அலறான். கண்ணே இல்லை, அந்த கண்ணு பள்ளமா இருக்குது, அதுல இருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்குது. அவன் சொல்றான், இந்த உலகம் எனக்கு பிடிக்கலன்னு, உலகம் பயமா இருக்குண்ணே, வாழ முடியலன்னு. அவனுக்கு இயேசுவை பத்தி சொன்னேன். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். அவன் என்ன பண்ணான்? இயேசு நல்லவர், இயேசு என்ன நேசிக்கிறாரா, பார்வையில்லாத எனக்கு அவர் சமாதானம் தர்றாரா, பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்ட அந்த ஸ்பீடுல 3 மணி நேரம் ஜெபம் பண்ணான். பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம கூட வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவத்தை பின்னாடி திரும்பி பார்த்தா, ஆரம்பத்தில் ரொம்ப ஜெபம் பண்ணுவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆனா எப்ப பார்த்தாலும் முழங்கால நிற்போம். ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அவனுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைச்சிருச்சு. அதான் ஆச்சரியம். ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்துறாரு. ஆசீர்வாதம் வந்த பிறகு நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவரை மறந்துடுறோம். ஒரு நாள் 10 ஆண்டுகள் கழித்து 11 மணிக்கு அந்த குமார் போன் பண்றான். அண்ணே, 10 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு இருட்டு இருந்துச்சு, ஒரு பயம் இருந்ததே, அது திரும்ப எனக்கு வந்துருச்சுண்ணே, எனக்கு பயமா இருக்குண்ணே. என்னடா ஆச்சு? நான் ஆண்டவரை மறந்துட்டேன். 10 நிமிஷம் கூட என்னால ஜெபம் பண்ண முடியலண்ணே, 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடியல. மணிக்கணக்கா பைபிள் படிப்பியே, என்னால படிக்க முடியலண்ணே. 10 நிமிஷம் கூட உன்னால ஜெபம் பண்ண முடியலன்னா உன்னுடைய உரையாடல் எங்கே இருக்கிறது? நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? அவங்ககிட்ட மீண்டும் பேசி ஜெபம் பண்ணு, அறிக்கை செய்யி. ஏதோ ஒரு காரியம் உன்னை பிடிச்சி இழுக்குது, நீ யாரோட ரொம்ப பேசி கொண்டிருக்கிற, அவங்க உன் நேரத்தை திருடுறாங்க. இயேசுவை மீண்டும் பற்றிக்கொள். நிறைய பார்வையில்லாத மக்கள் இயேசுவை அறிந்து கொண்டு வராங்க. எங்க ஊழியங்களை நீங்க வந்தீங்கன்னா நிறைய கிராமங்களுக்கு நாங்க போகிறோம், நல்லா ஜெபம் பண்றாங்க, நிறைய பைபிள் படிக்கிறாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மக்களுடைய ஜெப வாழ்க்கை
குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரோடு உள்ள அந்த உறவு நட்பிலே பிளவு இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய தலைவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உபசரிப்பு, உதாரத்துவம், இன்னொன்று உரையாடல். சரி, இந்த 3 பாயிண்ட்ல இந்த திரித்துவம் எங்கே வருகிறது என்றால், முதலாவது உபசரிப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உபசரிப்பு தானே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற திரியேக தேவனை நம்ம என்ன செய்யணும்? 3 பேரையும் ஒன்றாக உபசரிக்க வேண்டும். சிலர் பிதாவானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு யெகோவா விட்னஸா மாறிடாதீங்க. ஒன்லி ஜீசஸ்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை மட்டும் பிரித்து கொண்டு போயிடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பல்வேறு விதத்தில் நம்முடைய சத்தியங்களை பிரித்து கொண்டு போயிடாதீங்க. உங்களுடைய உபசரிப்பு 3லும் இருக்க வேண்டும். எப்படி ஆபிரகாம் என்கிற நம்முடைய ஆவிக்குரிய தலைவர் 3 பேரையும் ஒன்றாக உபசரித்தாரோ, அதே போல திரித்துவத்தில் 3ஐயும் ஒன்றாக உபசரியுங்கள். இரண்டாவது உதாரத்துவம். ஐயா, அம்மா, நீங்க யாருக்கு காணிக்கை கொடுக்கிறீங்கிறத யோசித்து பாருங்க. திரித்துவம் போதிக்கப்படாத எந்த அமைப்புகளுக்கும், திரித்துவம் சொல்லிக் கொடுக்காத எந்த ஊழியங்களுக்கும் தயவாக சப்போர்ட் பண்ணாதீங்க. தப்பான சத்தியங்களை சொல்றவங்களுக்கு காணிக்கை கொடுக்காதீங்க. திரித்துவத்தை யாரு போதிக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய உதாரத்துவத்தை கொடுங்கள். இன்னைக்கு கள்ள போதனைகள் வளர்வதற்கு காரணம் நாமே இருக்கிறோம். அந்த அமைப்புகளிலே திரித்துவம் போதிக்கப்படுகிறதா, இல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா என்பதை யோசித்து பாருங்க. திரித்துவம் என்பது அன்பின் சமூகம். அந்த 3 பேருக்குள்ள நம்ம சண்டை உண்டு பண்ணிடக்கூடாது. உதாரத்துவம் திரித்துவத்தில் நீங்க நம்ம பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது உரையாடல். இந்த உரையாடல்ல கூட 3 பேரையும் நாம் சரியான முறையில் போதிக்க வேண்டும், பேச வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் கூட இந்த திரித்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும். திரித்துவம் இல்லாத ஜெபமும், திரித்துவம் இல்லாத செய்தியும், திரித்துவம் இல்லாத கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தலைவணங்கி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய தலைவர் ஆபிரகாமை குறித்து எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்த திரித்துவத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு மனிதனை உபசரிக்கிற காரியத்தில், அன்பு காட்டுற காரியத்தில் நாங்கள் பின்னோக்கி இருப்போமானால் ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் யாருக்கு கொடுக்கிறோம், எதை தாங்குகிறோம் என்று தெரியாமல் கண்மூடித்தனமாய் கொடுத்து கொண்டிருப்போமானால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்க ஜெப வாழ்க்கை குறைந்திருக்குமானால், 10 நிமிடம் கூட ஜெபிக்க முடியாத சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. இந்த செய்தி அநேகருடைய வாழ்க்கையை மாற்றணும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே. எங்க ஜெப வாழ்க்கை மாறணும்பா ஆண்டவரே. உம்மோடு கூட பேசுகிற நேரத்தை அதிகப்படுத்தணும்பா. ஒரு முறை கூட இயேசுவின் அன்பை அறியாத ஜனங்களை குறித்த ஒரு பாரம் எங்களுக்கு வேண்டும்பா. இது கடைசி காலம் என்பதை உணரத்தக்கதான உணர்வுள்ள இருதயத்தை இந்த திருச்சபைக்கு கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தயவுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.